வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்காக காணி சுவீகரிப்பதற்கு திருமலையில் மக்கள் எதிர்ப்பு. விவசாய காணிகளை கையகப்படுத்தக் கூடாது எனவும் கோரிக்கை. வெளிநாட்டிற்கு புலம்பெயரும் திட்டமில்லை. அரசியல் எதிரிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக மைத்ரி குற்றச்சாட்டு. டிரான் அரசின் கருத்துக்கு சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம். பதவி விலக வேண்டும் எனவும் தீர்மானம். இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ந்தும் பேச்சுக்களில் வெளிப்படுத்தும் மோடி. இஸ்லாமிய மன்னர்களின் அட்டூழியங்களை காங்கிரஸ் பேசுவதில்லை எனவும் விமர்சனம். அமெரிக்காவில் போர் நிறுத்தம் கோரும் மாணவ போராட்டக்காரர்கள் மீது பல பிரயோகம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது. திருகோணமலை முத்துநகர் பகுதியில் விவசாய காணிகளை சுவீகரித்து இந்தியாவுக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்களால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த காணிகளை அந்நிய நாடுகளுக்கு விற்பனை செய்வதை தடுத்து நிறுத்தி தமது விவசாய காணிகளுக்கான உரிமை பத்திரங்களை வழங்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முத்துநகர் பகுதியில் கடந்த 1972 ஆண்டு ஏஎல் அப்துல் மஜீதின் முயற்சியால் முத்துநகர் பகுதியில் மக்கள் குடியேற்றம் செய்யப்பட்டனர். எனினும் 1984 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் இந்த காணிகளை ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபைக்கு வழங்கும் வகையில் அப்போதைய துறைமுக அமைச்சராக இருந்த லலிதா துலமுதலினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையினர் இந்த மக்களின் காணிகளை இந்தியாவிற்கு தாரை வார்க்க முயற்சிப்பதாக மீள்குடியேற்றப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நடவடிக்கையை அரசாங்கம் தடுத்து நிறுத்தி காணிகளுக்கான உரிமை பத்திரங்களை வழங்க வேண்டும் எனவும் விவசாய குளங்கள் புனரமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி பிரதேச மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் துறைமுக அதிகார சபையினர் தம்மை அச்சுறுத்துவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள 3 விவசாய குளங்கள் மற்றும் 788 விவசாய நிலங்களை நம்பி 200 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தங்களின் அன்றாட ஜீவனோபாயமாக விவசாயத்தை மேற்கொண்டு வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். விற்காதே விற்காதே காணிகளை விற்காதே, விவசாய நிலங்களை மீட்டுத்தாள், நாட்டின் முதுகெலும்பு விவசாயம், துறைமுக அதிகார சபையே விவசாய காணிகளை அபகரிக்காதே, காணி உறுத்து வடிவங்களை வழங்கு போன்ற வாசகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை ஏந்தியவாறு மக்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் உரிய தீர்வை பெற்றுத்தர முன்வர வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பிரதேசத்திலே விவசாயிகளாக ஏழை விவசாயிகளாக வாழக்கூடிய அந்த மக்களுக்கு இன்று வரைக்கும் எந்த ஒரு அதிகாரமும் உரிமையும் கிடைக்காமல் இருக்கின்றது. எனவே தற்போதுள்ள அரசு இந்த ஏழை விவசாயிகளுடைய நிலங்களை பறித்து அந்நிய முதலாளிகளுக்கு விற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு துர்ப்பாக்கிய ஒரு நிலையில் நாங்கள் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். எனவே ஒரு நாட்டிலே விவசாயி வாழ்கின்றான் என்றால் அந்த நாடு வாழ்கின்றது, வளர்கின்றது என்று அர்த்தம். ஒரு நாட்டிலே மற்றவர்களுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிக்கே சாப்பிட வழியில்லாத நிலை ஏற்படும் என்றால் அந்த நாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த திருவோணமலை மாவட்டத்திலே முத்துநகர் என்ற பிரதேசத்திலே பல நிறுவனங்களாகிய பூதங்கள் இந்த ஏழை விவசாயிகளின் காணிகளை விழுங்கி ஏப்பமிடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம். எனவே நான் உங்களிடம் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன், இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த காணிகளை விடுவித்து அவர்களுக்கான உங்களுடைய உரிமைய ஒப்பு வெடசட்டான கீழ் அவர்களுக்கு உறுதி வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இலங்கையில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் தெருவழியரங்க நாடகங்களின் நெறியாளராகவும் அரங்காற்றுகையாளராகவும் பெயர் பெற்று விளங்கிய பாலா மாஸ்டர் என அழைக்கப்படும் சரவணை பாலசிங்கத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று யாழ் உரும்புரா இந்து கல்லூரியில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் இருபாலை உதயதாரகை கிராமத்தில் பிறந்த பாலசிங்கம் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் நிறுவனர்களில் ஒருவராக இருந்து பல கிராமங்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்ததோடு பல போராட்டங்களிலும் பங்கேற்றார். சமூகத்தில் கருத்தியல் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நாடகத்துறையை அவர் தேர்ந்தெடுத்திருந்தார். அவரது வீதி நாடகங்கள் தமிழ் மக்களின் உரிமைகள் மற்றும் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு மற்றும் இராணுவ ஒடுக்குமுறைகளை வெளிப்படுத்துவதாகவும் காணப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது நாடகங்கள் சுவிஸ், பிரான்ஸ், ஜெர்மன், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், கொலண்ட் ஆகிய புலம்பெயர் பிரதேசங்களில் அரங்கேற்றப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் பாலா மாஸ்டர் என அழைக்கப்படும் சரமணி பாலசிங்கத்தின் 2ஆம் ஆண்டு நினைவு இன்று யாழ்ப்பாணம் உரும்பராய் இந்து கல்லூரியில் நடைபெற்றது. இதன்போது அஞ்சலி உரைகளும் விசேட சிறப்புரைகளும் இடம்பெற்றன. அத்துடன் சத்திரிய தர்மம் நாடகங்களும் இதன்போது மேடையேற்றப்பட்டுள்ளன. புகலிட நாடுகளில் தமிழ் மக்களின் சந்ததிக்கு கல்வி பணியாற்றி வரும் அமைப்புகளில் ஒன்றான பிரான்ஸ் தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பட்டமளிப்பு விழா நேற்று பாரிஸின் புறநகர் பகுதியான செவனிலுத்த நகரில் சிறப்பாக நடைபெற்றிருந்தது. நாங்கள் தொலைத்து விட்டோம் என்றால் ஒரு இனம் இருந்ததற்கான இருப்பை தொலைத்ததற்கு நிகராகும். அந்த வகையில் இந்த புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய தமிழ் மொழியை, அதன் தனித்துவத்தை, அதன் பெருமையை தாங்கிச் சென்று அதனுடைய உச்சங்களை தொடுகின்ற பொழுது அவர்கள் அடைகின்ற அடைவு மட்டங்களுக்கு பெருமிதம் சேர்க்கின்ற வகையிலே இன்றைய நிகழ்வு தரங்கிலே இடம்பெற காத்திருக்கின்றது. Un large spectre allant des mathématiques à la linguistique, à l'endologie, avec un intérêt particulièrement marqué pour la langue tamoule. இலங்கை ரூபாவின் தொடர்ச்சியான பெறுமதியால் நாட்டின் பொருளாதாரம் நிலைப்படுத்தப்பட்டு வளர்ச்சி தற்போது வெளிப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவின் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார சுருக்கத்துக்கு பின்னர் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பியதாகவும் ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ரூபாய் வலுவடைந்ததன் மூலம் காலப்போக்கில் பொருட்கள் மற்றும் சேவைகளை மலிவாக பெற முடியும் என எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ரூபாய் வலுவடைவதன் மூலம் காலப்போக்கில் பொருட்கள் மற்றும் சேவைகளை மலிவாக பெற முடியும் எனவும் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் கொள்வனவு சக்தியை அதிகரிக்க வழிவகுக்கும் எனவும் பணவீக்க அழுத்தங்களை குறைக்க உதவும் எனவும் செகான் சேமசிங்க கூறியுள்ளார். அத்துடன் விலை மற்றும் நிதி அமைப்பின் நிலைத்தன்மைக்கு பங்களிக்கும் எனவும் கூறியுள்ள அவர் நுண்பொருளாதார சீர்திருத்தங்களின் முன்னேற்றத்தை உணர்ந்து பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இதுவரை வெற்றியடைந்துள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போதைய பொருளாதாரத்தை புதிய வளர்ச்சி பாதைக்குள் மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க மேலும் கூறியுள்ளார். ஊழியர் சேமலாய நிதியத்தின் வட்டி வீதத்தை 2023ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 13 வீதமாக அதிகரிக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் தற்போது 9 வீதமாக காணப்படும் வட்டி வீதத்தை 4 வீதத்தால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நீக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. திரைசேரியின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றினால் இறக்குமதி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கான பரிந்துரை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. வாகன இறக்குமதி தொடர்பான பரிந்துரைகள் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் உந்துருளிகளுக்கான வாகன இறக்குமதி மீதான தடை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அடுத்த ஆண்டுக்குள் வாகன இறக்குமதி தடை நீக்கப்படாவிட்டால் வருமான இலக்குகளை அடைய முடியாது எனவும் வாகன இறக்குமதியை சீராக்க வேண்டும் என்றும் குழு முடிவு செய்துள்ளதாக திரைசேரியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான சர்வதேச நாணய நிதியத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகரித்த வருவாய் இலக்கை கருத்தில் கொண்டு குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலர் விலையை நீண்ட காலத்திற்கு கட்டுப்படுத்த முடியாது என்றும் எனவே தடையை நீக்குவது முக்கியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஸ்ரீலங்காவின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி துறையில் 2 நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை பயக்கும் பல்வேறு திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியதாக ஸ்ரீலங்காவிற்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
இதேவேளை நேற்று முன்தினம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனரான பசில் ராஜபக்சவையும் சந்தோஷ் ஜா சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். குற்றவாளிகளை ஒழிப்பது பாவமில்லை என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வெளியிட்ட கருத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஸ்ரீலங்காவின் அமைச்சு பதவியிலிருந்து டிரான் அலஸ் பதவி விலக வேண்டுமெனவும் சங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அதன் தலைவர் கௌசல்யா நவரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் மேற்கு மற்றும் தென் மாகாணங்களில் குற்றச் செயல்களை ஒழிப்பதற்கான முதலாவது போர் மோட்டார் சைக்கிள் பிரிவின் விசேட பயிற்சி பெற்ற அதிகாரிகளின் அணிவகுப்பு களுத்துறை கட்டுக்குருந்த விசேட அதிரடிப்படை முகாமில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் கொலைகள், போதைப்பொருள் விற்பனை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் ஆகியவற்றில் ஈடுபடுபவர்களை ஒழிப்பது பாவம் அல்ல என அதிகாரிகளிடம் குறிப்பிட்டார். இந்த கருத்துக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், அமைச்சு பதவியில் இருந்து டிரான் அலஸ் விலகாவிடின் அவரை பதவியிலிருந்து விலக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமைச்சர் பதவியிலிருந்து டிரான் அலஸ் நீக்கப்படாவிட்டால் உள்ளூர் மற்றும் சர்வதேச ரீதியில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்ய நவரத்ன தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை அடுத்து ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த கருத்து வெளிவந்துள்ளதாக கூறியுள்ள கௌசல்ய நவரத்ன, கடந்த சில மாதங்களில் ஸ்ரீலங்கா காவல்துறை பல்வேறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை மக்கள் மட்டுமன்றி உலகவாழ் மக்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவே வெற்றி பெறுவார் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள மறுமலர்ச்சிக்கான யுகத்தினை தேசிய மக்கள் சக்தி ஏற்படுத்தும் எனவும் மக்களின் பேராதரவுடன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவோம் எனவும் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ராமலிங்கம் சந்திரசேகரன் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜனாதிபதி தேர்தலில் பலரும் போட்டியிடுவதாக கூறப்படுகின்றது. ஆனால் யார் எவர் போட்டியிட்டாலும் நிச்சயமாக வெற்றி பெறப்போவது தேசிய மக்கள் சக்தி தான். அதற்கு பல்வேறு கருத்து கணிப்புகள், மக்களுடைய அபிப்பிராயம், உலகத்தினுடைய அபிப்பிராயம், உலகவாழ் இளைஞருடைய அபிப்பிராயம், உலகத்தில் இருக்கின்ற டயஸ்போராக்களுடைய அபிப்பிராயம், அனைவருடைய அபிப்பிராயம் இன்றைக்கு மாற்றம் ஒன்று தேவை. அந்த மாற்றத்தை செய்யக்கூடிய வல்லமை தேசிய மக்கள் சக்தியிடம் இருக்கின்றது. அதனால் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் மற்றவர்கள் அனைவரையும் பரிசித்து பார்த்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பரிசித்து பார்ப்போம் என்கின்ற முடிவினை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். அதனால் எங்களுடைய வெற்றி உறுதி. ரணிலா, நாமலா அல்லது சஜித்னா இவனுங்க எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். இவர்கள் அனைவருடைய கதை, அரசியல், அவர்களுடைய அரசியல் சகாப்தம் இதோடு முடிய போகின்றது. அதனால் புது யுகம் மலரப் போகின்றது. அது மறுமலர்ச்சிக்கான யுகம். அந்த மறுமலர்ச்சிக்கான யுகத்தை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி மூலமாக நிரூபிக்கப்படும் என்றே நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் காலத்தில் வாய்ப்பேச்சளவில் வாக்குறுதிகளை வழங்கும் அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் செயற்பாட்டு அரசியலையே மக்கள் வரவேற்க வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மக்களை வைத்து ஏமாற்றி பிழைப்பவர்களே அதிகம் காணப்படுகின்றனர் என மட்டக்களப்பு மாவட்டத்தின் துறை நீலாவணை பகுதியில் புனரமைக்கப்பட்ட வீதிகளை மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது வியாழேந்திரன் தெரிவித்தார். வெறுமனே தேர்தல் காலத்துல மாத்திரம் வாயில செய்யறது, வாயால. நான் ஒரு தமிழ் ஆசிரியர். நாளை காலை எனக்கு 7 மணிக்கு வகுப்பு இருக்கு. கொழும்புல என்னுடைய வகுப்பு நடைபெறுகிறது, மட்டக்களப்பில் இடம்பெறுகிறது, மட்டக்களப்பிலே 3 இடத்தில் இடம்பெறுகிறது. எனக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கு. தமிழ்ல நான் சவால் விட்டு பேசுவேன். எந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்னோட நீ பேசிப்பாரு. தமிழ்ல பேசுறது மட்டும் இங்க ஒன்றுங்கிறது, வாயால மட்டும் பேசிட்டு போறாலும் ஒன்று நடக்க போறது. செயற்பாடு வேணும். பேச்சுக்கப்பால் செயற்பாட்டு ரீதியான அரசியல் எங்களுக்கு முக்கியம். நிறைய பண்டிகை டிவியில பேசுறாங்க, நம்ம பாக்குறோம். டிவில வருது, பேஸ்புக்ல வருது, பாக்கடெல்லாம் தான் இருக்கு. அவரு செயற்பாடு என்ன? ஒன்லி டாக், நோ ஆக்ஷன் சொல்லுவாங்க. பேச்சு மட்டும்தான், வேற ஒரு மண்டபம் இல்லைன்னு போறோம். ஏமாத்தி பிழைக்கிறவன் தான் வாழ்ந்துட்டு போவான். நான் இந்த கிராமத்துக்கு வரும்போது கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கும். ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் தான் நான் நிறைவேற்றல. அதை நான் நிறைவேற்ற முயற்சி செய்வேன். மக்கள் தலைவர்னா யார்? மக்களுக்கான சேவைகளை தேர்வு. இலங்கையிலிருந்து வேறு எந்த நாட்டுக்கும் புலம்பெயரும் திட்டம் தமக்கு இல்லை என ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தாம் தென்கொரியாவுக்கு செல்லவுள்ளதாக அண்மையில் வெளியான செய்திகளை நிராகரித்திருந்த நிலையில் மைத்திரிபால சிறிசேனவின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது.
தாம் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர திட்டமிட்டுள்ளதாக அரசியல் எதிரிகளால் பொய்யான பிரச்சாரம் செய்யப்படுவதாக மைத்திரிபால சிறிசேன குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியுள்ளதால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே ஏற்பாடு செய்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் கம்பகா மாநகர சபை மைதானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் இடம்பெறவுள்ளதாகவும் அவர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களால் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்வரும் 29ஆம் தேதி நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமது கோரிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதியில் இருந்து அரசாங்கத்தின் அபிவிருத்தி பணிகளில் இருந்து விலகி பணி புறக்கணிப்பை மேற்கொள்ளவுள்ளதாக வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. என்கின்ற கோரிக்கையாக முன் வச்சு வடமாகாணத்தில் கடமையாற்றுகின்ற யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதோடு தொடர்புடைய ஏனைய மாவட்டங்களில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு மேலதிக சுமைகளை ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதில் கருத்துக்களில் வந்து நாங்கள் பல கடிதங்களை நாங்கள் மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அதில் எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் அனைத்து 5 மாவட்ட செயலாளர்களாலும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதன் ஒரு கோரிக்கையாகவும் இந்த போராட்டத்தில் நாங்கள் அந்த அம்சத்தை முன்வாங்கி இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இதுக்கு ஒரு நியாயமான தீர்வு, இந்த எங்கண்ட கோரிக்கைகளுக்கு நியாயமான தீர்வுகள் கிடைக்காத விடத்தில் மே 1ஆம் தேதியில இருந்து நாங்கள் அபிவிருத்தி வேலை திட்டங்களில் இருந்து அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து அபிவிருத்தி வேலை திட்டங்களில் இருந்தும் நாங்கள் ஒதுங்கி இருக்கிறதாக நாங்கள் எங்கண்ட வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம், அகில இலங்கை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் இணைந்து ஒரு முடிவுக்கு எட்டியிருக்கிறோம். அந்த தீர்வு சாதகமாக கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த ஒரு இதுக்கு கலந்தாலோசித்து அடுத்த திட்டங்களை நான் கொண்டு போறதாக நான் முடிவெடுத்திருக்கிறோம். கிளிநொச்சியில் பல கோடி பெறுமதியான தங்கத்துடன் 2 பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாகவே நேற்று இரவு 11 மணியளவில் சந்தேக நபர்கள் 3வரையும் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் அருகில் மகிழுந்து ஒன்றை சோதனைக்குட்படுத்திய போது அதில் மறைத்துக் கொண்டு செல்லப்பட்ட 4 கிலோ தங்கத்தை விசேட அதிரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர். பல கோடி பெறுமதியான இந்த தங்கத்தை சந்தேக நபர்கள் வவுனியா நோக்கி கடத்த முற்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்தை கைப்பற்றியுள்ள விசேட அதிரடிப்படையினர் மகிழுந்தின் சாரதி மற்றும் 2 பெண்களையும் கைது செய்துள்ளனர். இந்த 3வரும் கிளிநொச்சி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வன்முறை சம்பவத்திற்கு தொழில் போட்டியே காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் நேற்று இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் வாகனங்கள் என்பன சேதமாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த வன்முறையில் காயமடைந்த 70 வயது முதியவர் சிகிச்சைகளுக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வன்முறை சம்பவத்திற்கு தொழில் போட்டியே காரணமாக இருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்காக காணி சுவீகரிப்பதற்கு திருமலையில் மக்கள் எதிர்ப்பு. விவசாய காணிகளை கையகப்படுத்தக்கூடாது எனவும் கோரிக்கை. வெளிநாட்டிற்கு புலம்பெயரும் திட்டமில்லை. அரசியல் எதிரிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாக மைத்ரி குற்றச்சாட்டு. டிரான் அலசின் கருத்துக்கு சட்டத்தரணிகள் சங்கம் கண்டனம். பதவி விலக வேண்டும் எனவும் தீர்மானம். இஸ்லாமிய வெறுப்பை தொடர்ந்தும் பேச்சுக்களில் வெளிப்படுத்தும் மோடி. இஸ்லாமிய மன்னர்களின் அட்டூழியங்களை காங்கிரஸ் பேசுவதில்லை எனவும் விமர்சனம். அமெரிக்காவில் போர் நிறுத்தம் கோரும் மாணவ போராட்டக்காரர்கள் மீது பல பிரயோகம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள
ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.